ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப்ஸ்டைல். இன்னைக்கு திங்கட்கிழமை முதல் நாள். இன்னைக்கு ட்ரெயின் ஒன்று சரியான நேரத்தில் வரலன்னு எல்லா பப்ளிக்கும் ட்ரெயினை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் எப்போ விட இன்னைக்கு 10 நிமிஷம் சீக்கிரம் வந்துட்டேன். சீக்கிரம் ட்ரெயின் பிடிக்கலான்னு. ஏன் நேரம் ட்ரெயின் கொஞ்சம் டிலே ஆகிட்டு. இது நேருல் ஜங்ஷன்னா நேருல் ரயில்வே ஸ்டேஷன். என் வீட்டுக்கும் இதுக்கும் 2 ஸ்டேஷன். என் வீடு சிபிடிபெலாப்பூர், நெக்ஸ்ட்டு சியூட். இது நேருல் போர்டு போட்டிருப்பாங்க. ட்ரெயின் இன்றைக்கி 10 நிமிஷம் லேட். எல்லாருமே வழி மேல் வெளியே நோக்கி இந்த ட்ராக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் எனக்கு அமைதியாக பொறுமையாக போகணும் கொடுப்பனை இல்லை போல். அடித்து பிடிச்சி ஏறணும்னு என் தலையில் எழுதியிருக்கு. அது நடந்து தான் ஆகும். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாமியை கும்பிடவே மாட்டோம். அதுதான் கடவுள் நம்மளை நீ உன் இஷ்டத்துக்கு ஆடக்கூடாது, என் இஷ்டத்துக்கு தான் நான் செய்வேன்னு நமக்கு எல்லாம் ஒரு டைம் குறித்து டைம் டேபிள் போட்டு வச்சுருக்கார் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னு. இன்றைக்கி இவர் என்கிட்ட சொன்னார், நீ இன்றைக்கி 11 மணிக்கெல்லாம் கடைக்கு வந்துடணும், 11:30க்கு நான் வெளியே போயிடுவேன், நிறைய வேலை இருக்குன்னு எனக்கு வார்னிங் பண்ணிட்டு போனார். பார்த்தா இங்கே இப்போ மணி 11:15. இன்னும் நான் இங்கே தான் நிற்கிறேன். அது என் தலையெழுத்து. அவர்கிட்ட திட்டு வாங்காமல் எனக்கு நேரம் போகிறதில்ல, அவருக்கு என்ன திட்டாமல் அவர் வயிறு நிறையறதில்ல. இதுதான் நடக்கு. என் வீட்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் 10 நிமிஷம் நடந்து ஓடி வந்துடுவேன். சரிங்களா? ஆட்டோக்காரங்க 15 ரூபா 12 ரூபா கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயின் சிபிடிபெலாப்பூர்லேருந்து ஏறி நேருலுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து நான் கன்சொல்லி போகணும். கன்சொல்லியில் இறங்கி மாப்பா போகணும். மாப்பாலேருந்து என் கடை பக்கத்து தேசேகாவ் போகணும். கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கூட அமர ஐஃபையாக காரில் போகிறான். அந்த 5க்கும் 10க்கும் நான் படுற அவஸ்தை இருக்கலாம். அப்பா பொறுக்க முடியல எனக்கு. ஆமாம், நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த ட்ராக் வந்திருக்கக்கூடாது. அந்த பக்கம் பேருந்திருந்தால் கூட கொஞ்சம் உட்காரதுக்கு இடம் கிடச்சிருக்கு. ஏன்னா நான் வீட்டிலேருந்து வரும்போது ஓடி வந்தேன். அந்த ட்ரெயினில் ஓடி நின்று கூட்டத்தை தட்டுப்புட்டி வந்தேன். இப்போ இந்த பக்கத்தில் கூட்டம் இருக்குது. என்னை யாரை விடுவாங்களா, யாரை விட மாட்டாங்க. தலைமுடியெல்லாம் பிச்சு பிடுங்கி எடுத்து அந்த பக்கத்தில் போயிருக்கலாம். உண்மையிலே ஃப்ரெண்ட், ஜென்ஸில் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு லேடிஸ் ஏறுறாங்க, பக்கத்தில் ஒரு லேடிஸ் இல்லாமல் இடிச்சிடக்கூடாது, நம்ம டச் அவங்கள பண்ணிடக்கூடாதுன்னு ஒதுங்கி நிற்பாங்க. ஆனால் எங்களை மாதிரி லேடிஸ்க்குலாம் பாரு நிற்போம். நாங்கள் ஆம்பளையும் மதிக்கிறது இல்லை, பொம்பளையும் மதிக்கிறது. வந்தால் வாடி, வராட்டி போடி நாங்கள் நிற்கிறோம். நான் பயந்த மாதிரி நடந்துட்டு இப்போ ஃபோன் பண்ணார். எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு எந்த இருக்கேன்னு கேட்டார். நான் நேரு ஸ்டேஷனில் நிற்கிறேன்னு. அப்படியே வீட்டை பார்த்து ஓடி போயிரு. நீ ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஒரு காலையில் எதுவும் சாப்பிடல. இப்போ அவர் நான் பிறப்பிட்டாச்சு, நீ வர்றதுக்குள்ளே நான் கடையை பூட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். சாவியை கொடுத்தாரா கொடுக்கல தெரியல. இப்போ அவர் போனார்னா சாயங்காலம் 5-6 மணி ஆகும் திருப்பி வர்றதுக்கு. இன்றைக்கி மண்டே பார்த்திங்களா, சாட்டர்டே சண்டே நிறைய மார்க்கெட்லாம் மூடிடும். நிறைய மூடிடும்னா இருக்காது மோஸ்ட்லி. அதுக்கு சீக்கிரம் ஜாமான் வாங்கணும். இன்றைக்கி கஸ்டமர்லாம் 6 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. அதுக்காக நீ அவனை புரிய மாட்டேக்கிற அப்படின்னு திட்டி விட்டுட்டார். ஏன் தப்பு இருக்குல்ல, நான் வாயே திறக்கலையே இப்படி கை வச்சுட்டேன். இப்படி பண்ணனா அவர் ஃபோனை கட் பண்ணிட்டாரு. என்ன பேசவே விடலை, நானும் பேசலை. மும்பையில் ட்ரெயின் தான் எங்களுக்கெல்லாம் ஒரு மெயின். பைசாவும் குறவு, கூட்டத்தை இடித்து பிடிச்சி நேரத்துக்கு போயிடலாம். இதில் டிராஃபிக்கு சிக்னல்லாம் எதுவும் கிடையாதா? அதனால தான். சிக்னலும் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிவிட்டு ஏறிப்போ அந்த சிக்னலில் மாட்டுற மாதிரிலாம் இங்கே கிடையாது. எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இது மண்டே பார்த்திங்களா, முதல் நாள், வாரத்தில் முதல் நாள். ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோ மண்டே எடுக்கிறேன், செவ்வாய்க்கிழமை தான் அப்லோடு பண்ணுவேன். சரிங்களா? இன்றைக்கி காலையில் வேறு ஒரு வீடியோ போட்டேன், அதை போய் பார்த்தீங்களா இல்லையா? நம்ம ட்ரெயின் ஓட்டுற நம்ம மோட்டர்வேன் அண்ணாச்சி வேலையை விட்டு தூக்கணும். 20 நிமிஷம் ஆகிட்டு இன்னும் நம்ம டானா வண்டி வரல. ஆமாம், உங்களுக்கு யாருக்காவது ட்ரெயின் ஓட்ட தெரிந்தால் வாங்க, அவரை தூக்கி போட்டு உங்களை நான் அந்த பதவியில் உட்கார வச்சிடுறேன். என்னையாவது நீங்கள் நேரத்துக்கு வீட்டில் ட்ரெயின் எடுத்துகிட்டு கூப்பிட போவீங்க வருவீங்களா? அதனால தான். எதுக்கு இந்த மும்பையில் நிறைய பேர் ட்ரெயினை நம்புகிறாங்கன்னா, இப்போ என்ன எடுத்துக்கோங்க. நான் என் வீட்டிலேருந்து என் கடைக்கு போனால் தினம் 100லேருந்து 110 ரூபா வரைக்கும் செலவு ஆகும். நான் ட்ரெயின்லேயே போனோன்னு வச்சிங்கன்னாங்களேன், 15-20 ரூபாயில் முடிஞ்சிருது. அது பாஸ் எடுத்தால் எனக்கு பாஸ் 150 ரூபா தான் ஒரு மாதத்துக்கு. அதுக்காக இப்படி நம்ம
ட்ரெயினை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் நானும் இப்படி ஹீல் செப்பெல்லாம் நிறைய போடுவேன். இப்போ வந்து சாதாரண ஸ்லீப்பர் போட்டாலே முட்டி வலி கால் வலி வந்துடுது. இப்போ நிறைய பேர் இந்த ட்ரெயின் டைமில் வரலன்னு பாதி பேர் ஆட்டோ பிடிச்சி ஓட பிறப்பிட்டாங்க, பாதி பேர் தாவி தாவி போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தாவி தாவி போக முடியாது, போனேன்னா இன்னொரு நேரம் ஆயிரும். அதனால் கொஞ்சம் நேரம் வந்து கடந்து போனாலும் நம்ம ஸ்டேஷன் காலி ஆகிட்டு, இந்த டானா ட்ரெயின் கேன்சல் ஆகிட்டா அது ஒன்றும் தெரியல, ஒன்றும் போர்டு ஒன்றும் போடல. அப்படி லேட்டானால் டிலே ஆனாலும் சொல்லிடுவாங்க, இன்றைக்கி லேட் ஆகும், நீ அதுவும் எதுவும் சொல்லலை. எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி நேரம் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. நான் யார்கிட்ட சொல்லட்டும்? நிறைய பேர் வந்து படியில் செட்டில் ஆகிட்டாங்க. எனக்கு நிற்க முடியல, முதுவலிக்கு. நானும் போய் உட்கார்றேன். இந்த பையன் வச்சுக்கிட்டு வெயிட்டை வச்சுக்கிட்டு தண்ணி பாட்டிலே வச்சுட்டேன், நிற்க முடியல, முதுவலி இருந்தால் சக்குன்னு படியில் உட்காந்துட்டேன். வந்துட்டாரு வெறித்தனமாக எதிர்பார்த்த வீர சேன படையர் தலைவர் வந்துட்டாரு. இவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் நான் விதிப்பட்டு ஏறணும், அதுதான் பெரிய சவால். வாங்க சக்கு புக்குன்னு உட்காந்துடலாம். நான் வந்து அதில் என்னை ஏற விட முடியல, இந்த ஜாமான் கொண்டு போவாங்க கூட்டு சொல்லி அதில் ஏறிட்டேன். இப்படி தான் தினம் தினம் கஷ்டப்பட்டு போராடி கடைக்கு போகிறேன். யாருமே அவருக்கு தெரிய மாட்டேங்குது நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். நீங்களாவது அவர்கிட்ட சொல்லுங்கள், தெரியுங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். எனக்கு எப்போவுமே உங்கள் ஆதரவு வேணும். பை பை, see you. இப்போ நம்ம ட்ரெயின் பெறப்பட போகுது. பாய்.